பரலோக தகப்பனே, மகிமை உள்ள ஆண்டவரே, மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல இந்த காலவெளியில் எங்கள் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து வந்திருக்கிறதப்பா. இந்த ஆராதனை வேளையிலும் தெய்வாவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள், ஆனால் நீ நிறைவானவர். தூயாவியானவரே, உம்முடைய பூரணத்துக்குள் எங்களை நடத்தும்படியா ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாள் ஆராதனை முழுவதையும் என் ஆண்டவருடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் வரும்போது உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்பி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த உலகத்தில் நித்திய ஜீவன் உம்மிடத்தில் மாத்திரம்தான் உண்டப்பா. நீர்தான் வாழ வைக்கிற தெய்வம். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வாழ்க்கையை கட்டளை தரும்படி ஜெபிக்கிறோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வாக்கு பண்ணின எங்கள் தெய்வமே, ஒவ்வொரு ஜீவனும் வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் பரலோக பிதாவே. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் கேட்டுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். பாடு. ராஜாதி ராஜனாமே சுராஜு பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜு பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாலமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஒரு விசை. ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். பாடு. அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளோ அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்து துதியுங்கள். பெரியவரே
இரவுக்காலே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் கரங்களை தட்டி அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். எதற்காக? அவரை நேசிக்கிற நம்மை அவரோடு கூட்டி சேர்க்கும்படியாக இந்த பூமிக்கு வருகிறார். நமக்கு இந்த பூமி சொந்தமில்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு நாம் போகும்போது நம்மை வரவேற்க அநேகர் நிற்பார்கள். வேதம் சொல்லுகிறது, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்கரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வலது பக்கத்தில் ஒரு கும்பல், இடது பக்கத்தில் ஒரு கும்பல் நிற்பார்கள். வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொல்லுகிற அந்த நல்ல இடத்துல நிற்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தார். சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்து அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காடுமேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினிலோ தாழ்வினிலோ ஊக்கமாக ஜெபித்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலோ வறுமையிலோ லாசரு கொண்டு நின்றவர்கள், யாசித்தாலும் யோசித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம்
இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒன்றே ஒன்று என் வாஞ்சையா, அழகாய் நிற்போ வரிசையில் நான் போர் நாளில் நின்றிடவும் இயேசு தேவா அருள் புரியும் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? அப்பா போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஒன்றை ஒன்று என் வாஞ்சையா, அழகாய் நிற்போர் வரிசையில் நான் போர் நாளில் நின்றிடவோ இயேசு தேவா அருள் புரியும் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இந்த மாலைவிட நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை அதுவாயிருக்கட்டும். போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? நல்ல கைத்தட்டி உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையினா உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையினா உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. பாடுவோம். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. உங்க வருகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. நல்ல கைத்தட்டி. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றது. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றது. ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் பரிசுத்தம் ஆகணும். இன்னும் உமக்காக நான் ஆயத்தப்படணும். ஏசப்பா, உமக்காக நான் ஆயத்தப்படணும். ஜெபிக்காம இருக்கிறேனா ஜெபம் பண்றவனா மாறணும். பரிசுத்தம் இல்லாம இருக்கிறேனா பரிசுத்தம் உள்ளவனா மாறணும். வேதத்தை வாசிக்காம இருக்கிறேன்னா நல்லா வாசிக்கணும். கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே. வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் பரிசுத்தமாகணுமே. ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் பரிசுத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே. சேர்ந்து பாடுவோம். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. இயேசுவே, ஆயத்தமாகணுமே, ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை
உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காய் என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காய் என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணும், வைராக்கியத்தோடு ஜெபிக்கணும், தேசத்திற்காய் சிறப்புல நிக்கணும். ஆண்டவரே, எங்க தேசத்தையும் நீ ரட்சியும் ஆண்டவரே. இந்தியா 138 கோடி மக்கள் நிறைந்திருக்கிற இந்த இந்திய தேசம் விக்கிரக ஆராதனை கிடக்கிறது ஆண்டவரே, பாவத்தில் கிடக்கிறது ஆண்டவரே, உம்மை அறியாத சூழ்நிலையில இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காய் சிறப்புல நின்று ஜெபிக்க எங்களுக்கு நீ கிருபை மாறுமப்பா. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. சபைகள் எல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. தேசத்திற்காக நீக்கணுமே, தேசத்திற்காக திறப்பில் நீக்கணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஏசையா ஆயத்தமாகணுமே, ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. இந்த காலவெளியில வாய் திறந்து இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. வருகைக்காய் என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காய் என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. பாடுவோம். பைபிள் எல்லாம் வச்சுட்டு முழங்கால நின்று பாடுவோம். ஆதாயப்படுத்தணுமே, ஆதாயப்படுத்தணுமே. ராஜ்யம் வருக, ராஜ்யம் வருக. கரங்க உயர்த்தி சொல்லுங்க. ராஜ்யம் வருக, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. ராஜ்யம் வருக, இயேசுவே ராஜ்யம் வருக, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. இயேசுவா உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. எத்தனை பேர் இந்த காலவெளியில் அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி, பெண்கள் எல்லாம் கரங்களை கூப்பிக்கொண்டு, சின்ன பிள்ளைகள் எல்லாம் கரங்களை கூப்பிக்கொண்டு அவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படும்படி நம்மை ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால நின்று வாய்களை திறந்து, இயேசுவே உம்முடைய ராஜ்யம் வருக, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல நாங்கள் ஆராதிக்கிற இந்த திருச்சபை
திருச்சபையில எங்கள் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருக ராஜா, உம்முடைய ராஜ்யம் வருக ராஜா. உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், குற்றங்கள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மீறுதல்கள், நீங்க விரும்பாத எல்லா காரியங்களையும் இந்த காலவெளியில் எங்களை விட்டு எடுத்து போட்டு ஒரு விசை கூட உம்மை சந்திப்பதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்காக பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த ராஜா, ஓ எங்களுக்காக உம்முடையதான பரிசுத்த ஆவியை அனுப்பி தந்திருக்கிற தேவாதி தேவன் இன்னும் ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி, உம்முடைய வசனத்தினாலே கழுவி, பரிசுத்த ஆவியானவரால் எங்களை கழுவி உமக்கு நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். அப்படி சொல்லுகிற எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காலவேளையில உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த, ஓ உம்முடைய திருச்சபையாகிய நாங்கள் கரையில்லாமல் திரையில்லாமல் குற்றமில்லாமல் ஆண்டவரை வாழ்வதற்குரிய எல்லா கிருபைகளை கட்டளையிடும். உம்முடைய மனவாட்டியாகிய திருச்சபை கற்புள்ள கன்னிகையாக உமக்கு முன்பாய் நிற்பதற்குரிய எல்லா கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்தும். ஓ மணவாளனாகிய இயேசுவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக ராஜா. ஓ ஸ்தோத்திரம். அந்த ராஜ்யத்துக்கு போவதற்கு தேவன் தம்முடைய ஆவியின் வல்லமையினால் நாம் எல்லாரும் அபிஷேகம் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அபிஷேக நாதரே, உம்முடைய அபிஷேக வல்லமையினால் எங்களை நிரப்பும் என்று அப்படியே கர்த்தரை ஆராதித்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பரலோக ராஜாவே, நீ நல்லவர், நீ நல்லவர். ஆவியில் நடக்கணும்ப்பா. ஓ ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையில நான் நிலைக்கணும் ஆண்டவரே. ஆவியில நடக்கணும்ப்பா. உம்முடைய வார்த்தையில நிலைக்கணும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில் நடக்கணுமே, வார்த்தையில் நிலைக்கணுமே. ஆவியினால் என்னை நிரப்பும், என்னை ஆசீர்வதியும். ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நடந்தது போல எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும். அப்படியே எழும்பி நின்று நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆவியானவருக்குள்ளாக நம்மை வைத்துக் கொள்வோம். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் அணிந்து கொண்டு, ஒவ்வொருவரும் அந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு அவருக்குள் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நல்ல கைத்தட்டி பாருங்க. கண்ணை திறந்து ஆவியில் நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே. பாடுவோம். ஆவியில் நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே. தூய ஆவியே என்னை நிரப்பிடுமே, தேவ ஆவியே என்னை நடத்திடுமே. கேட்டோம். தூய ஆவியே என்னை நிரப்பிடுமே, தேவ ஆவியே என்னை நடத்திடுமே. ஆவியில் நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே. ஆவியில் நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே. அப்போஸ்தலர்கள் நடந்த பாதையிலே, ஆதி சபையில் நடந்த கிரியை எல்லாம் அப்போஸ்தலர்கள் நடந்த பாதையிலே, ஆதி சபையில் நடந்த கிரியையெல்லாம் என்னில் வேண்டுமே, என்றும் வேண்டுமே, என்னில் வேண்டுமே, என்றும் வேண்டுமே. ஆவியின் வரங்கள் இன்றே வேண்டுமே, ஆவியின் வரங்கள் இன்றே வேண்டுமே. ஆவியில் நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே. இயேசுவே. ஆவியில் நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே. தேவ ஆவியில் நடந்த மனிதரெல்லாம் அக்கினியாய் எழும்பி ஜொலித்தது போல், தேவ ஆவியில் நடந்த மனிதரெல்லாம் அக்கினியாய் ஜொலித்தது போல் என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே.
காலம் வரை விளக்கா என்னை மாற்றுவே ஆவியில் நடக்கணுமே தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே ஆவியில் நடக்கணுமே தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே தேவ ஆவியே என்னை நிரப்பிடுமே தூய ஆவியே என்னை நடத்திடுமே தேவ ஆவியே என்னை நிரப்பிடுமே தூய ஆவியே என்னை நடத்திடுமே ஆவியில் நடக்கணுமே தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே அப்பா ஆவியில் நடக்கணுமே தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே ஆவியில் நடக்கணுமே தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே ஆவியில் நடக்கணுமே தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே பரிசுத்த ஆவியால் நிறைந்த இயேசு பிதாவின் சித்தமாதை செய்தது போல் பரிசுத்த ஆவியால் நிறைந்த இயேசு பிதாவின் சித்தமாதை செய்தது போல் என்னை நிரப்போ வல்லமை வரங்கள் என்னை நிரப்போ ஆமென் இயேசுவே பரிசுத்த வரங்கள் வெளிப்படவே ஆவியில் நடக்கணும் கைகளை உயர்த்தி அவரை பார்த்து ஓ எஸ் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த காலவரில் அவருடைய ஆலயத்தில் அவருடைய பிள்ளைகள் மேல அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது வெற்றி கொண்டு நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி உம்முடைய வெளிப்பாடுகள் ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகள் உம்முடைய தரிசனங்கள் உம்முடைய வரங்கள் உம்முடைய கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே வாலிபரே நம்முடைய தரிசனங்களை பெற்றுக்கொள் கூப்பரே சொப்பனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் குமாரர்களே குமாரத்திகளை தீர்க்க தரிசனம் சொல்ல கர்த்தர் உங்கள் நாவை திறக்கிறார் கர்த்தர் உங்கள் நாவை திறக்கிறார் கரங்களை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை ஓராபாலா சந்தரகபா ரிகனமோ சிக்கபாபாபா ரிதோலதாரியா fill the Holy Spirit Lord fill the Holy Spirit Lord touch everyone fill the Holy Spirit உம்முடைய ஆவியை போடும் உம்முடைய ஆவியை ஊற்றும் உம்முடைய ஆவியை ஊற்றும் அந்நிய பாஷையில் ஓராபா ஒரு மறுரூபம் all the Holy Spirit yes பெற்றுக்கொள் எல்லா விடுதலைகளை தேவன் கட்டளையிடுகிறார் எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார் எல்லா போராட்டங்களை கர்த்தர் மாற்றுகிறார் எல்லா வியாதிகளை தேவன் மாற்றுகிறார் இப்பொழுது சுகம் சௌக்கியம் ஆரோக்கியம் கடந்து வருகிறது பெற்றுக்கொள் சின்ன பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்கள் சிறுவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் right now Lord இப்பொழுதே உம்முடைய ஜனத்தை உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் தூய ஆவியானவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் நம்மோடு இடைப்படுவாராக அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அருமையான புதிய வாரத்திலும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எல்லாரும் வாழ்த்துக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் தூர தேசத்திற்கு போனதான ஒரு எஜமானுக்கு ஒப்புமையாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியில இருந்த பொழுது ஓமைகளினாலே தன்னுடைய சீசர்களோடு அவர் பேசினார். அதுல ஒரு ஓமை தான் பரலோக ராஜ்யம் தன்னுடையதான எஜமான் தூர தேசத்துக்கு போகிறதான ஒரு சூழ்நிலையை குறித்து ஆண்டவர் ஓமையாய் சொல்லி வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா?
வாசிக்கலாமா? வாசிக்கலாம். மத்தேயு 25:14. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்தும், ஒருவரிடத்தில் 2 தாலந்தும், ஒருவரிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தம் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே, 5 தாலந்தை இடத்தில் ஒப்புவித்தீரே, அவர்களை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றார். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையான ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். 2 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, 2 தாலந்தை எடுத்து ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இது வேறு 2 தாலந்துகளை சம்பாதித்தேன் என்றார். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்தோய் உமது தாளங்களை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். அவனுடைய எஜமான் பிரதீத்திரமாக, பொல்லாதவன் சோம்பலுமான ஊழியக்காரனை நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. அப்படி ஆனால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகை பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். கென்டகி என்ற ஒரு இடத்துல, இந்த ஊர்ல இடம் கென்டகி. எத்தனை பேர் KFC கேள்விப்பட்டிருக்கீங்க? KFC கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் கூட கேள்விப்படவே இல்லை. சாப்பிட்டுருக்கீங்களா? KFC சிக்கன் முழு உலகத்திலும் இருக்கு. கென்டகி என்ற ஊர்ல தான் இது முதலாவது ஆரம்பித்தது. 60 வயது முடிந்த ஒரு வயதான நபர், பிள்ளை இல்ல, மனைவி இல்ல, அதனால வாழ்க்கையில விரக்தி அடைந்தவராய் சாக வேண்டும் என்று நினைச்ச அவருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் எப்பவும் ஆலயத்துக்கு போகிறவர். அவர் அன்றைக்கு அவர் வீட்டில் இருக்க ஒரு 10 கோழி, சரி சாகதான் போறோம், கடைசி ஆலயத்துக்காக போயிட்டு சாகும் அப்படின்ட்டு நான் வீட்டில் இருந்த அந்த 10 கோழியும் அடிச்சு, அன்றைக்கு அந்த சர்ச்சில் ஹார்வெஸ்ட், அதனால நிறைய பொருட்கள் அந்த சபைக்கு வந்தது, நிறைய ஸ்டால் எல்லாம் அந்த சபையில இருந்தது. அதனால என்ன பண்ணாரு, நான் வீட்டில் இருந்த 10 கோழியை அடிச்சு அதை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ஸ்டால் சர்ச்சில் அமைச்சு அங்கேயும் போய் அதை போட்டுருக்கிறார். அநேகர் அந்த பொருள் பல பொருட்களை வாங்கும் போது இவருடைய சிக்கனை வாங்கி நிறைய பேர் சாப்பிடுறாங்க. அதுல அந்த ஆலயத்துக்கு வந்த ஒரு பெரிய பணக்காரர், வசதி படைத்தவர், அவரும் இந்த சிக்கனை வாங்கி சாப்பிட்டா அவருக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு தாளந்துள்ள, இவ்வளவு திறமை உள்ள ஒரு மனுஷன் இந்த ஆலயத்தில் இருக்கிறாரு அப்படின்னு மெதுவாக போய் பேசியா, நான் எத்தனையோ இடத்துல சாப்பிடுறேன்,
ஆனா நீங்க செஞ்ச இந்த சிக்கனை போல ருசியானது இல்லை. உங்களுக்கு கடவுள் நிறைய திறமைகளை தந்திருக்கிறார், தாளங்களை தந்திருக்கிறார். அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியம் செய்வோம். இவர் ஒரே ஆச்சரியம், சாக போற எனக்கு ஒரு காரியம் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷம். அவர் சொன்னாரு, என்கிட்ட பணம் இருக்கு, உங்களுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு பணம் இல்லை, ஆனா உங்களுக்கு திறமை இருக்கு, உங்களுக்கு தாளம் இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம். நீங்க உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா KFC சிக்கன், KFC கென்டகி ஃப்ரைட் சிக்கன், அது பேர் என்ன பேரு? கென்டகி ஃப்ரைட் சிக்கன். நீங்க உலகம் முழுவதும் ஃபேமஸ். அது போல வேற எந்த டேஸ்டும் இருக்காது. அதனுடைய அந்த அந்த கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்போ அவருக்குள்ள இருந்த அந்த தாளத்தை அவர் பயன்படுத்தினால இன்னைக்கு உலகம் முழுவதும் அவர் போற்றப்படுகிறார். 60 வயது மரித்து போக வேண்டும் என்று இருந்த அவருக்குள்ள அந்த தாளந்து வெளிப்பட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு திருச்சபைக்குள்ளே வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் ஒரு சில திறமைகளையும் தாளந்துகளையும் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்படி நம்புறீங்கன்னா கை நீட்டி ஆமென் என்று சொல்லுவோம். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது அநேக ஓமைகளை சொன்னார். அந்த ஓமைகள் ஒன்றுதான் தாளந்து என்ற ஓமை. இந்த தாளந்து என்ற ஓமையிலும் நீங்க கவனிக்க முடியும். இன்னைக்கு சபையில பாத்தீங்கன்னா சபை வளரணும்னு நிறைய பேருக்கு ஆசை, நிறைய பேர் அதற்காக ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப நல்லது. ஆனா அந்த சபை வளர வேண்டும் என்றால் இன்னைக்கு சபையில 5% தான் தங்கள் தாளந்துகளையும் திறமைகளையும் தங்கள் காரியங்களையும் பிரயோகப்படுத்துகிறவர்கள். இந்த 5% கொண்டே சபை எவ்வளவு வளருதுன்னா மீதி 95% பேர் வேலை செய்ய ஆரம்பித்த சபை எப்படி வளரும் என்பதை அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார். தேவ பிள்ளைகள் கண்டுபிடிச்சிருக்கிறார். இன்னைக்கு 5% மக்கள் தான் திருச்சபையில வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவாலயத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்கள் திருச்சபையில தேவனுடைய வளர்ச்சிக்காக வேலை செய்கிற தேவ பிள்ளைகள் ஆகியிருக்கிறீர்கள்? இன்னைக்கு இந்த கணக்கு படி பார்த்தா 5% தான் வேலை செய்கிறவங்க. இந்த 5% தான் ஒரு சபையில ஒரு கூட்டம் நடத்தினாலும் கொஞ்சம் பணத்தை கொடுக்கிறவங்க. இந்த 5% தான் சபையில ஒரு வேலை செஞ்சாலும் வந்து சபைக்குள்ள இருந்து வேலை செய்கிறவங்க. ஒரு கன்வென்ஷன் நடத்தினாலும் மற்ற காரியங்களை செய்தாலும் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறோம்? 95% மக்கள் தங்கள் திறமைகளையும் தாளந்துகளையும் மற்றவர்களையும் பிரயோஜனப்படுத்துவதில்லை. இன்னொரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஸ்மித் விக்னஸ்வர்த் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதன், இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர். அவர் தன்னுடைய ஊழிய நாட்களிலே, அவருக்கு அவ்வளவு வசதி இல்லை, அவருடைய ஊழிய நாட்களிலே அவர் பஸ்ல தான் பிரயாணம் பண்ணுவார். அவர் ஒரு நாள் தன்னுடைய ஊழியத்துக்காய் புறப்பட போகும்படி ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து நின்றுக்கிறார். அப்ப டெய்லி அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வருவார். அன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல வரும்போது அங்கே பஸ் ஸ்டாப்ல ஒரு டஸ்ட்பின் இருக்கிறது, அது பக்கத்துல ஒரு பிச்சை எடுக்கிற மனிதன். தினந்தோறும் அவருடைய படுக்கை அறை அந்த டஸ்ட்பின் பக்கத்துல தான், அங்கேதான் அவர் படுப்பார். அங்க வருவ பஸ் ஸ்டாப்புக்கு வர எல்லாத்தையும் பிச்சை கேட்டு பிச்சை வாங்குவார். அப்ப ஒரு நாள் திடீரென்று அவரை காண, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அவரை காணல. எங்கடா அவரை காணலன்னு பார்த்தா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே துர்நாற்றம், என்ன ஒரே சும்மா அடிக்கணும்னு பார்த்தா அந்த டஸ்ட்பினுக்கு பின்னால போய் பார்த்தா அவர் மரித்து கிடந்தார். எப்படி கிடந்தாரா? மரித்து கிடந்தார். அப்ப அங்க இருக்கிற அந்த முனிசிபாலிட்டி ஆட்கள் வந்து அதை அப்புறப்படுத்தும் போது அவரை தூக்கி அவருடைய ட்ரெஸ் எல்லாம் மாற்றும் போது அவர்கிட்ட கிட்டத்தட்ட 40,000 பவுண்ட் இருந்துச்சான். எவ்வளவு? 40,000 பண்ணா இந்திய மணிக்கு ஒரு பவுண்ட் 90 ரூபாய். அப்ப 40,000 பவுண்ட்னா 36 லட்சம் ரூபாய் அந்த பிச்சைக்காரன் எடுத்து. எவ்வளவு இருந்துச்சா? 36 லட்சம் வச்சிருந்தவர் அழகா ஒரு வாடகை வீடு எடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமா என்ன செஞ்சுக்கலாம், இருந்துக்கலாம். இன்னைக்கு அப்படிதான் அநேகர் எப்படி இருக்கிறோம்? தேவன் நம்ம கரத்திலே தந்திருக்கிற அநேக திறமைகள் தாளந்துகள் இவைகளை நாம் என்ன செய்யறதில்லை, பயன்படுத்துவதில்லை. நல்ல கவனிச்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல கவனிச்சுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப தாளந்து, டேலண்ட்,
இந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை தால்கோ என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் நமக்கு தெரியுமா? தேவன் அநேகருக்கு நல்ல பணங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக திறமைகளை தந்திருக்கிறார். வேலை செய்வதற்காக நல்ல வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். தேவனுக்காக நல்ல ஸ்ட்ரென்த் பலனை கத்த நமக்கு தந்திருக்கிறார். நல்ல நிலங்கள் அசத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார். நல்ல தரிசனங்களை தந்திருக்கிறார். இவர்களை செய்ய வேண்டும், அவர்களை செய்ய வேண்டும் என்ற தரிசனங்களை தந்திருக்கிறார். நல்ல ஆற்றல் கவர்ச்சியை கத்த தந்திருக்கிறார். இவர்களெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் 5 தாளந்து உள்ளவர்களை போலவா, அல்லது 2 தாளந்து உள்ளவர்களை போலவா, அல்லது 1 தாளந்தை போல புதைத்து வைக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிறோமா என்று இந்த காலவெளியில் நாம் சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம். எதுக்கு ஆண்டவர் நமக்கு தாளந்துகளை தந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக, இந்த உலகம் முழுவதும் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, அவருடைய திருச்சபை கட்டி எழுப்பப்படும்படியாக கர்த்தர் நம் எல்லாருக்கும் என்ன கொடுத்திருக்கிறார்? தாளந்துகளை தந்திருக்கிறார். மார்க்ல வாசித்தா ஆண்டவர் 4 நிலங்களை குறித்து சொல்லுகிறார். வாசிக்கிற 4 நிலங்களை குறித்து சொல்லுகிறார். முதலாவது நிலம் வழியருகே விதைக்கப்பட்ட நிலம். அதோ என்ன சத்து கவனிக்கணும், உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கப்பட. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், என் முகத்தை கொஞ்சம் பாருங்க. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம இன்னைக்கு நம்ம சிந்தித்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக செயல்படுகிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். நம்ம 4 நிலத்தை குறித்து சொல்லும் போது விதைக்கிறவன் விதைக்க புறப்படுகிறான். ஒரு விதை வழியருகே விழுகிறது, ஒரு சில விதை பாறையிலே விழுகிறது, சில விதை முள்ளுடைய இடங்களிலே விழுகிறது. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன நடந்துச்சு? 4ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். மிக வேகமாக வாசிக்கிறோம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுத்தது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிற தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் 1 முறைதான் கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படுகிறது. அப்ப வசனத்தை கேட்கிற நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு எப்படி பலன் கொடுக்கணும்? 1 30, 1 60, 1 100 பணம் கொடுக்கிற தேவ பிள்ளைகளா மாறணும். நீங்க அநேக கேட்கலாம், ஆண்டவர் என்ன பட்சபாதம் உள்ளவரா? ஒருத்தருக்கு 30, ஒருத்தருக்கு 60, ஒருத்தருக்கு 100. அப்படி ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நீங்கள் வசனத்தை ஏற்றிக்கொண்டு நீங்கள் கிரியை செய்யும் போது 30 பலன் கொடுக்கிறவர் 60 மாறுவதற்கு தேவன் உதவி செய்வார். 60 பெற்றிருக்கிற பலன் கொடுக்கிற நீ 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். 100 பெற்றிருக்கிற நீ இன்னும் அதிகமாய் விருத்தடைய தேவன் உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பலன் கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல வேதத்துல வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கனி கொடுக்கிற செடி எப்படி இருக்கான்? கனி கொடுக்கிற செடி, அதிக கனிகளை கொடுக்கிற செடி, மிகுந்த கனிகளை கொடுக்கிற செடி என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு நிலைத்திருக்கிற பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாக, அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாக, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் அங்கே மாற்ற விரும்புகிறார். இதெல்லாம் வேதத்துல வாசிக்கிற நாம தான் இங்கே கவனிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் வேதத்துல வாசிக்கிறோம். எஜமான் என்ற ரீதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பக்கத்து ஊருக்கு போறதுக்கு தான் அந்த எஜமான் பிரயாசப்படுகிறார். அப்படி பிரயாசப்படும் போது தன் வீட்டில் இருக்கிற ஆஸ்திய தான் வீட்டுல வேலை செய்த வேலைக்காரர்களுக்கு தான், தான் வீட்டுல வேலை செய்த வேலைக்காரர்களை கூப்பிட்டு தான் ஒருத்தருக்கு எத்தனை தாளந்து? ஒருத்தருக்கு 5 தாளந்தை கொடுக்கிறார், ஒருத்தருக்கு 2 தாளந்தை கொடுக்கிறார், ஒருத்தருக்கு 1 தாளந்தை கொடுக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம். அதான் அவருடைய திறமைக்கு ஏற்றார் போல். இன்னைக்கு இந்த திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் ஒரே திறமை கிடையாது. இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே காரியங்கள் கிடையாது. அவருடைய திறமைக்கு ஏற்றார் போல். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கு. எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு திறமைகளை வைத்திருக்கிறார், ஒவ்வொரு தாளங்களை வைத்திருக்கிறார், ஒவ்வொரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப ஒருவரும் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடாது. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் திறமைகளையும் உங்கள் தாளங்களையும் நீங்கள் அறியணும். இன்னைக்கு திருச்சபையில ஒரு சிலர் பயன்படுகிறார்கள். எல்லாரும் பயன்படணும், எல்லாரும் பயன்படணும்.
இன்னைக்கு 95% தேவ பிள்ளைகள் பயன்படுவார்கள் என்றால் சபை நாம் அறிகிறபடி, நாம் தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டு வருகிறபடி சீக்கிரத்தில் 1000 பேர் உள்ள சபையாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அப்ப நீங்கள் எல்லாரும் செயல்படுகிற தேவ பிள்ளைகளாய் மாறும். இந்த வாங்க 5 தாளங்கள் வாங்கினுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சந்தோஷத்துக்குள்ள போனோம். யாரெல்லாம் தங்கள் திறமைகளை, தாளந்துகளை, பணத்தை, தேவன் தந்திருக்கிறவைகளை தேவனுக்காய் பயன்படுத்துகிறோமோ அவனுக்கு சந்தோஷமும் உண்டு, பாராட்டும் உண்டு. சந்தோஷமும் உண்டு, என்ன உண்டு? பாராட்டும் உண்டு. நீங்க ஆண்டவருக்காய் செயல்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், பாராட்டுதலையும் தருவார். இங்க வாசிக்கிற 5 தாளந்தை வாங்கணும், 2 தாளந்தை வாங்கணும், ஆண்டவருடைய சந்தோஷத்துக்குள்ளும் ஆண்டவருடைய பாராட்டுதல்களுக்கும் உள்ளே போகிறான். ஆனால் 1 தாளந்தை வாங்கியவனுடைய மென்டாலிட்டி, இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற உங்களுடைய மென்டாலிட்டி, உங்களுடைய மனநிலை மிக மிக அவசியம். இன்னைக்கு அதே மனநிலை தவறான சூழ்நிலைகள் இருக்கிறது. கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. சபையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பெற்றோர்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, இந்த உலகத்தை குறித்த நம்முடைய மனநிலை சரியானபடி இருக்கும் என்றால் நாம் உயர்ந்தவர்களாய் வருவோம். எப்பொழுதும் உயர்ந்த எண்ணம் உள்ள தேவ பிள்ளைகளா, மேலானவர்களை தேடுகிற தேவ பிள்ளைகளா இந்த பூமியில வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் வேதம் சொல்லி, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவர்களை அல்ல, பிதாவின் வலது வசத்தில் உட்கார்ந்திருக்கிறவருடைய அந்த மேலானவர்களை தேடுங்கள், மேலானவர்களை தேடுங்கள். இன்னைக்கு அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் என்று சொல்லியும் நம்முடைய மென்டாலிட்டி கீழ்த்தரமாய் இருக்கிறது, கீழ்த்தரமாய் இருக்கிறது. வேதனைக்குரிய காரியம். அண்ணன் தம்பியோட, அக்கா தங்கச்சியோட, பெற்றோர்கள் பிள்ளைகளோட நல்ல எண்ணங்கள், நல்ல நிலைமைகள் இல்லை. ஆண்டவர் அதை வெறுக்கிறார், ஆண்டவர் அதை வெறுக்கிறார். கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் உயரிய சிந்தை உள்ளவர்களாய், நல்ல எண்ணம் உள்ள தேவ பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை நீட்டி ஆமென் என்று சொல்லுவோம். நீங்கள் நான் பூமிக்குரியவர்கள் அல்ல, அசுத்தமானவர்களை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது, பரிசுத்தமானவர்களை நாடி பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளாய் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற தேவ பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இன்னைக்கு நமக்கு தேவன் தந்திருக்கிறவர்களை பயன்படுத்தாத தேவ பிள்ளைகளாய் அல்ல, புதைக்கிற தேவ பிள்ளைகளாய் அல்ல, அதை பயனுள்ளதாய் மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் பயன்படுகிற பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற. இங்க 1 தாளந்தை வாங்கினுடைய மென்டாலிட்டியை பாருங்க. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறார். அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு, அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்தது. 5 வாங்கினவன் போய் மேல 5 சம்பாதிச்சான், 2 வாங்கினவன் போய் இன்னும் 2 சம்பாதிச்சான். அவனுடைய ஏக்கம் எல்லாம், அவனுடைய ஏக்கம் எல்லாம் நான் பெருக வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த நல்ல ஆசீர்வாத நிலைமை அவனுக்குள்ள இருந்தது. நான் 1 வாங்கினுடைய சுபாவம் சரியில்லை. அவனுக்கு ஆண்டவர் வச்சது காயம் தண்டனை கிடைச்சிச்சு. அவனுக்கு வேதத்துல வாசிக்கலாம், 30ஆம் வசனத்துல வாசிங்க. பிரயோஜனமற்ற unprofitable people என்று இருக்கிறது. பிரயோஜனமற்ற ஒரு மனுஷன். இன்னைக்கு திருச்சபைக்குள்ள வந்திருக்கிற ஒருவரும் பிரயோஜனம் இல்லாதவனாக இருக்கக்கூடாது. கையை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே என்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுங்க, ப்ராப்பர்ட்டிபிள் பாசனா மாற்றுங்க. எப்படி மாறணும்? பிரயோஜனம். எத்தனை வயசாகுங்க, ஆண்டவர் உங்களை பிரயோஜனங்களாய் மாற்ற விரும்புகிறார். அப்ப இங்க வாசிக்கிறோம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுகிறது. அங்கே அழுகை. அப்படின்னா இவனுடைய தண்டனை என்ன? அந்த 5 வாங்கினவனை கூப்பிட்டு சந்தோஷத்துக்குள்ள வர வச்சு அவனை பாராட்டி அவனுக்கு இன்னும் உயர்ந்த கடவுள் தருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சத்துல உண்மை இருந்த இன்னும் அநேகத்துல அதிகாரி வைக்கிறவனை தூக்கிட்டு போறாரு. 2 வாங்கினவனுக்கும் மேன்மை வருகிறது, உயர்வு வருகிறது. இன்னும் சொன்னா இந்த 1 வச்சவனுடைய நிலைமையை பார்த்துட்டு ஆண்டவர் கொடுத்ததையும் புடுங்கிக்கிட்டார். புடுங்கிட்டு உள்ளவனுக்கு கொடுக்கிறார். நீ அநேக ஆண்டவர் பத்தி குறை சொல்ற, என்ன கடவுள் அவர் இருக்கிறவனுக்கு ஏதான கொடுத்துட்டு இருக்கிறார். இல்லங்க, வேற என்ன சொல்றது? உனக்கு கொடுத்தார்,
ஆனா கொடுத்தது நீ சரியா பயன்படுத்தினா கொஞ்சம் பிடிக்கிட்ட. உங்களுக்கு என்ன செஞ்சாரு? வேதம் தெளிவா சொல்லுங்க, வேதம் தெளிவா சொல்லு. உள்ளவனுக்கு திரும்பி என்ன செய்யறாரு? ஏன் அவன் பெருகிறான், அவன் பெருக்க விரும்புகிறான். நம்முடைய வாழ்க்கையில பெருக்க விரும்புகிறான் இல்லை அப்படிங்க வாசிக்கிறோம். அவனுக்கு தண்டனை கட்ட தருகிறான், பிரயோஜனமற்ற மனுஷன். அதனால அவனுக்கு புறமான இருள், புறமான இருள் நரகத்தை பிடிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நரகம் நமக்குரியது அல்ல. நரகம் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசுகளுக்கும் அவன் கூட்டத்திற்கும் உரியது. நீங்கள் ஒளியின் பிள்ளைகள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்களுக்கு பரலோகத்தை தான் வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் தவறாய் போகும்போது ஆண்டவர் நமக்கான நரகத்தை சொல்றார். அதான் இங்க வாசிக்கிறோம், புறமான இருளிலே போடுங்கள். அப்ப நரகம் யாருக்கு? வேதத்துல தெளிவா சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாதவனுக்கு நரகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8:12 வாசிக்கிறோம். அதே போல தேவன் தந்திருக்கிற கல்யாண வஸ்திரம் யாருக்கு இல்லையோ அவனுக்கு நரகம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வருகையை குறித்து மறந்து வாழ்கிறானே அவனுக்கு நரகம். ஏழைக்கு இறங்காமல் இருக்கிறானே அவனுக்கு நரகம். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவனுக்கு நரகம். ஓ ஸ்தோத்திரம்! போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு நரகம். இன்னைக்கு தண்டனையை பெற்றுக் கொள்கிற தேவ பிள்ளைகளா இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளா? சந்தோஷத்துக்குள்ள வந்து கலிகூறுகிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். இன்னும் உயர்வை பெற்றுக் கொள்கிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க அறிய வேண்டிய காரியம் என்ன? ஏன் இவன் பயன்படுத்தல, ஏன் இவன் தேவன் அவனுக்கு தந்ததை பயன்படுத்தல அப்படிங்கிற காரியத்தை மாத்திரம் நீ வேகமா சொல்ல விரும்புகிறேன். இப்ப 5 வாங்கினவன் பயன்படுத்தினா, 2 வாங்கினவன் பயன்படுத்தினா, 1 வாங்கினவன் ஏன் குறைச்சு வச்சான்? உள்ள ஏன் பூமிக்கடியில போட்டு வச்சான்? தேவன் தந்த பணம், தேவன் தந்த திறமை, தேவன் தந்த தாளந்து, தேவன் தந்ததான நிலம், தேவன் தந்திருக்கிற எல்லாத்தையும் ஏன் பயன்படுத்தல? நீங்க அனைவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நல்ல நிலம் வச்சிருப்பாங்க, அதை ஆண்டுடைய ஆலயத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதை கொடுத்தா சும்மா காடா கிடக்கும், அது கொட்டல் காடா கிடக்கும். அது ஆண்டவருக்கு கொடுத்தாங்க, அது ஒரு ஆலயத்தை கட்டி 10 பேர் ரசிக்க போடுவான். ஒரு சிலர் பணத்தை போட்டு சேர்த்து வச்சிருப்பான், ஒரு ஆலயத்துக்கு ஒரு பொருள் வாங்கினா கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா அது அவன் வேஸ்ட், அவன் வாழ்க்கையில வேஸ்டான காரியங்களை வச்சிருப்பான். பாத்துருக்கீங்களா? நிறைய வாழ்க்கை அப்படின்னா எதுக்கவே மாட்டான். எதுக்குமே ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை உயர்த்துவார். நிறைய நேரங்கள நம்முடைய வாழ்க்கையில அவனுடைய ராஜ்ய கட்டுமான பணிக்கு நாமளே தடங்கலாம் என்று விடுகிறோம். ஒரு சிலருக்கு நல்ல தாளந்திருக்கும், ஜெபிக்கிற தாளந்திருக்கும், பாடக்கூடிய தாளந்திருக்கும், இசை வாசிக்கக்கூடிய தாளந்திருக்கும், சபையில வந்து நல்ல வேலை செய்யக்கூடிய தாளந்திருக்கும். ஆனா பயன்படுத்த மாட்டான், பயன்படுத்த மாட்டான். ஆண்டவர் பொறுப்புல இப்ப ஏன் அவன் பயன்படுத்த? முதலாக நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய மனநிலை எப்படின்னா, எஜமானை குறித்த சரியான அறிவு இல்லாதவன். இன்னைக்கு பெந்தைக்கோஸ்து திருச்சபையில நிறைய பேர் ஆவில நிறைகிறார்கள், நல்லது. அதே சமயத்துல அறிவுள்ள தேவ பிள்ளைகளா இருக்கணும். என்ன 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 வேணும்? அறிவுள்ள தேவ பிள்ளைகளா இருக்கணும். அறிவு மிக மிக அவசியமான ஒன்று. இன்னொரு சொல்லுங்க, அறிவு இருமாப்பு உண்டாக்குன்னு சொல்லியிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, அறிவு தான் இருமாப்பு ஒன்று. நான் படிச்சாலும் நானும் பொருவே மாட்டேன். நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னால நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருக்கு முன்னால நம்ம ஒண்ணுமே கிடையாது. படிப்பு அவசியம், மிக மிக அவசியம். அப்ப இங்க வேதம் சொல்லுது, இவன் எஜமானை குறித்த அறிவு இல்லாதவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு இந்த உலக பிரகாரமா படிப்பறிவு இல்லாவிட்டாலும் தேவனை குறித்த நல்ல அறிவு அவனுக்குள்ள இருந்தது. அதனால நிருபங்களை எழுதும் போது பேதுரு அதிகமா சொல்லுகிறார், தேவ பிள்ளைகள் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு 2 பேரு 1ஆம் அதிகாரம் 2-3 அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பல முறை பேதுரு அங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். 2 பேரு 1:2 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்கு சமாதானத்தையும் பெருக்கத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். 2:20 வாசித்து பார்த்தீங்கன்னா அவரை அறிகிற அறிவு அசுத்தங்களுக்கு உங்களை தப்பி வாழ பண்ணும் என்று சொல்லுகிறார். 3:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை குறித்த அறிவிலும் கிருபையிலும் நீங்கள் வளருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த தாளத்தை பெற்றுக்கொண்ட இவனுக்குள்ள எஜமான குறித்த அறிவு, ஹலோ அப்படி கொஞ்சம் நெட்டி பாருங்க, எல்லாரும் என்ன அறிவு வேணும்? எஜமானை குறித்த அறிவு அவனுக்குள்ள இல்ல, அவனுக்குள்ள
இல்ல. அவருடைய மனப்பான்மை என்னன்னு சொன்னா, அவருடைய மனப்பான்மை என்ன அப்படின்னு சொன்னாங்க. கவனிச்சு பாருங்க. தாளந்தை கொடுக்கிறவர் கர்த்தர், அதை கணக்கு கேட்கிறவர், அதை பெருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், பெருக்கத்தை எதிர்பார்த்து பெருக்கம் வரும்போது சந்தோஷத்துக்கு நடத்துகிறவரும் அவர்தான், பாராட்டுகிறவரும் அவர்தான், பெருக்கத்துக்கு பிரதிபலன் தருகிறவர் என்ற அந்த அறிவு அவளுக்குள்ள இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பிரிச்சவ இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபைகளை தந்து வச்சிருக்கிறார், எல்லாருக்கும் தாளந்துகள் தந்து வைத்திருக்கிறார். ஆனா அநேக நேரங்கள் எப்படி இருக்கணும், அநேகர் இவன் ஃபுட்பால் மைதானம் தெரிஞ்சுங்களேன், எத்தனை பேர் ஃபுட்பால் விளையாடுறாங்க? ஃபுட்பால் தெரியுமா? எத்தனை பேர் விளையாடுறாங்க ஒரு டீம்ல? தெரியும், எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் சொல்றேன்? சப்ஸ்டிட்யூட் எத்தனை? 4. சரி, இப்ப 11 பேர் ஒரு டீம்ல இருக்காங்க. அப்ப 2 டீமும் சேர்ந்து 22 பேர் விளையாடுறாங்க. ஆனா சுத்தி பார்க்கறது எத்தனாயிரம் பேர்? கிட்டத்தட்ட 85,000 பேரோ எத்தனை பேர் நினைச்சுனா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பார்வையாளர்கள் எவ்வளவு? 85,000 பேர். விளையாடுறவங்க எத்தனை பேர்? 22 பேர். சப்ஸ்டிட்யூட்ல ஒரு 6 பேர் உட்கார்ந்துருப்பாங்க வெளியே. எதுக்கு? எனக்கு எப்போ வாய்ப்பு வரும், எப்போ என்ன கூப்பிடுவாங்க உள்ள, என்னை எப்போ உள்ள எடுப்பாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதே போலதான் திருச்சாலை. இன்னைக்கு ஒரு சிலர் எப்பவுமே இப்படிதான் பார்வையாளர்கள் தான். தேவ ஆலயத்துல வந்து உட்காருவாங்க, அப்படியே கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, கை தூக்குச்சுன்னா கை தூக்குவாங்க, பாடுச்சுன்னா பாடுவாங்க. மற்ற எதுலையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. யோசிப்பாங்க. நீங்களாம் நீங்க யாரு? பார்வையாளர்களா பங்காளர்களா? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துடைய நேர்மை அனுபவிக்கணும்னா வெறும் பார்வையாளர்களா இருக்கக்கூடாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான தகப்பனே, தாயே, நீங்க தேவனுடைய சமூகத்துல பிரயாசப்படுகிற உழைக்கிற தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப முதலாவது எஜமானை குறித்த அறிவு, நம்ம தேவாதி தேவனை குறித்த அறிவு ஒவ்வொருவருக்கும். இந்த அறிவு இல்லாதனால்தான் இன்னைக்கு நம்முடைய தாளந்துகள் தேவன் நம்முடைய கரத்துல தந்திருக்கிற அநேகத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். நான் சொல்ற விளக்குதா? நம்ம எஜமான கொடுத்த அறிவு. ஏன்னா அவர் தந்தவர் அவர்தான், தருகிறவர் அவர்தான். அவர் தருகிற தேவனுக்காக நம்ம பயன்படுத்தும் போது அவர் கூப்பிட்டு நம்மளை சந்தோஷப்படுத்தி இன்னும் உயர்வை தேவன் தருகிறவர். அப்படிதான் வேலைக்குள்ள சொல்லியிருக்கு. 5 தாளந்தை வாங்கினவன ஆண்டவர் வந்து அவனோட கணக்கு கேட்கிறார், புறா எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்ற. செட்டில்மெண்ட் பண்ண வரும்போது சொல்றாரு, 5 வச்சு இன்னும் 5 சம்பாதிச்சு சொல்றவன கட்டி கொடுத்துட்டு சந்தோஷத்துக்குள்ள கூப்பிட்டு சொல்றாரு, ஓ கொஞ்சத்துல உண்மை இருந்தால இன்னும் அதிகாரியாக இன்னும் கொடுத்து அனுப்புறாரு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய ராஜ்யத்திலிருந்து நாம் இன்னும் அதிகமா பெற்றுக்கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வளர்ச்சி வைக்கிற தேவ பிள்ளைகள் அல்ல, பெருக்குகிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். சபை பெருக வேண்டும். அதற்கு தேவ பிள்ளைகள் தங்கள் திறமைகள், தாளந்துகள், தேவன் தந்திருக்கிற எல்லாவற்றையும் பயன்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். முதலாவது அவங்களுக்கு என்ன இல்லை, அவருக்கு இந்த சரியான அறிவு இல்லை. நீங்க ஊழியருக்கு சரியான அறிவு இருந்தா ஊழியக்காரன் சொல்றதுக்கு நீங்க கீழ்ப்படுவீங்க, சபை சொல்றதுக்கு கீழ்ப்படுவீங்க. சபை குறித்த தெளிவான அறிவு உங்களுக்கு அவசியம். எங்க சபை எப்படிப்பட்டது, நீங்க தேவனை ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில சபையின் காரியங்களை குறித்து நன்கு அறியணும். அப்ப 2வது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய மென்டாலிட்டி. முதலாவது அறிவு இல்லாதவன். 2வது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் யாரையும் நம்பாதவரான். யாரையும் அவனுடைய காரியம் என்ன? ஏன் அவனுக்கு 5 கொடுத்துட்டாரு, அவனுக்கு மாத்திரம் 2 கொடுத்தாரு, எனக்கு 1 தான் கொடுத்துருக்காரு. இப்ப 5 வாங்கினவனுக்குள்ள எனக்கு 1 தான். அதனால மற்றவனை பார்த்து தேவன் தனக்கு தந்திருக்கிற திறமைய பயன்படுத்த முடியாது. நான் சொல்றேன், எவரையும் நம்பாதால் இன்னைக்கு சொல்ல இருப்பான், எவரையும் நம்ப மாட்டான். தாய்களை நம்ப மாட்டான், வீட்டில் இருக்கிற மற்றவங்களை நம்ப மாட்டான். எவனையும் நம்பி கொடுக்க மாட்டான், எவனையும் நம்ப மாட்டான். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவரை நம்புகிறது போல நம்மை சுற்றி உள்ள நம்முடைய தேவ பிள்ளைகள் ஒரு சில நேரங்களில் ஏமாற்றுகள் உண்டு. இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒருத்தன் அன்னைக்கு வந்தான், பாஸ்டர் பிரைஸ் எல்லாம் பாஸ்டர், ஒரு வாலிப பையன் வந்தா பிரைஸ் எல்லாம் பாஸ்டர், எங்க அப்பா உங்களுக்கு தெரியும் பாஸ்டர், அவங்க அப்பா பேர சொல்லிட்டு பாஸ்டர் நான் கார் எடுத்து வந்தேன், பெட்ரோல் இல்லாம போச்சு, அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.
நான் நாளைக்கு கொண்டாந்து என்ன செஞ்சிடறேன், திருப்பி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னா, சரி பெட்ரோல் ஒரு வாலிப பையன் அப்பா பேர சொல்றான், அவங்க அப்பாவை எனக்கு தெரியும், ஆனா என்ன செஞ்சுட்டான், வந்து வாங்கிட்டு போனா இன்ன வரைக்கும் என்ன செய்யல, திரும்பியே பார்க்கல. அதே மாதிரி ஒரு பிரதர் வந்தார், சிஎஸ்ஐ காலேஜில் ஒர்க் பண்ற ஒருத்தர். அவர் வந்தார், பாஸ்டர் வங்கியில ஒரு சின்ன ரிப்பேர் ஆகி போச்சு, அதை சரி பண்ணணும், அதுக்கு இவ்வளவு பணம் வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பாஸ்டர். சரி, அவர் எனக்கு தெரியும், ஆளை நல்லா தெரியும், இன்னைக்கு தெரியும் அவரை, நான் நாளைக்கே பணம் கொடுத்துறேன் பாஸ்டர்ட்டு அவர் வந்து நின்று வாங்கிட்டு போனார். ஒரு நல்ல அமௌண்ட் தான் வாங்கிட்டு போனார். இன்ன வரைக்கும் வரல, இன்ன வரைக்கும் வரல. ஏமாத்துக்காக இருக்கதான் செய்யணும். நீங்க ஒரு சில கணக்கு கேட்ட சொல்லுவாங்க, திருப்பாரு ஏமாத்திரமே உலகத்துல இருக்கு. ஆனா எல்லாரும் ஏமாற்ற மாட்டான். ஏசுநாள் கூட இருக்க ஒருத்தன் அயோக்கியம் அப்படிதானே. ஆனா அவனை நம்பிதான் கர்த்தர் பணத்தையும் கொடுத்தார். அவனை நம்பிதான் கர்த்தர் என்ன கொடுத்தார், பணத்தையும் கொடுத்தார். எல்லாரும் நினைச்சுட்டாங்க, ஓ ஏதாவது ஆண்டவர் சொல்வார், அதை போய் செய்வாங்க. ஆனா இவன் இன்னும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். இயேசு என்ன கொடுத்தான், காட்டி கொடுக்கிற தேவ பிள்ளையா மாறிட்டான். யோசிச்சு பாருங்க. சொல்லப்படுகிற இந்த இந்த ஒரு தாளந்த வாங்கினோட வாழ்க்கையில் என்னன்னா, அவங்க என்ன சொல்றான்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீ எப்படிப்பட்டவர், எஜமானை குறித்த தவறான மென்டாலிட்டி அவனுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்ல, சரி என்னை பத்தி இப்படி தவறான வச்சிருந்தாங்க, அந்த காசை நீ கொண்டு போய் காசு பாரு. அப்ப இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலேயே பேங்கர் இருந்திருக்கிறாங்க. யார் இருந்திருக்கிறா, காசுக்காரர். ஆங்கிலத்தில் வாசினா பேங்கர் இருக்கிறார். அப்ப இயேசுநாதர் வாழ்ந்த காலத்துல பேங்க் இருந்துருக்குங்க. இந்த ஒரு டாலர் எவ்வளவு தெரியுங்களா, அமெரிக்க டாலருக்கு ஒரு டாலருக்கு 60 ரூபாய். அன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டாலர் என்பது 29,000 ரூபாய், 29,000 டாலர். அப்ப 29,000 60 கணக்கு கொடுங்க, கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய். ஒரு டாலர் என்பது எவ்வளவு, 17 லட்சம் ரூபாய் நம்முடைய பணத்துக்கு. அப்ப 17 லட்சம் ரூபாய் கடவுள் கொடுத்தாங்க, நீ பயன்படுத்தாம புதைச்சு வச்சுட்டிய. யோசித்து பாருங்க, ஒரு தாழ்ந்தாலும் 1 ரூபாய் 17 லட்சம் ரூபாய் கடவுள் கொடுத்து நீ இதுல பெருகுப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போனா எங்க போயிட்டான். ஏன் எஜமான கொடுத்த தவறான எண்ணம், இவர்கிட்ட காசு கொடுத்தா இவர் நம்மளோட அதனால கொடுக்க மாட்டான், ஒழிச்சு வச்சுக்கணும். இந்த தவறான எண்ணம் இந்த தெய்வத்தை குறித்து கூட, இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர், லோ கத்த நல்லவர். அதை புரிஞ்சுக்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய எண்ணத்துல ஒண்ணு, முதலாவது அறிவில்ல, இரண்டாவது எவரையும் நம்பாதவன், மூன்றாவது இவனுக்கு என்னன்னா பயம் இருந்தது. என்ன இருந்துச்சு, யாரை கொடுத்த பயம், யாருக்குள்ள பயம் வரும். வேதத்தின்படி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவன் மற்றவங்களோட தங்களை கம்பேர் பண்றான். மற்றவங்களோட இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமைகளை தந்திருக்கிறார். இப்ப நான் சொல்றேன், இந்த பெருவிரல் போல இந்த இடத்துல இருக்கிற ஒருவருக்கு கிடையாது. உங்க கை நீட்டு பார்க்கணும், ஏன் பெருவரை போல வேற யாருக்கும் கிடையாது. இருக்கா, என்னுடைய ஐபால போல வேற யாருக்கும் கிடையாது. ஆண்டவர்களை தனித்துவமா படைத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தனி திறமை இருக்கு. நீங்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றிட்டாங்க. நோ அதர். மற்றவங்களோட என்ன பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தனி திறமைகளை வைத்திருக்கிறார், தனி தாளந்துகளை வைத்திருக்கிறார். அவைகளை தேவனுக்காய் பயன்படுத்துங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இவனுக்கு பயம் யாருக்கு, அடிமைத்தனத்தின் உள்ளவங்களுக்கு தான் பயம் இருக்கும். பயம் என்பது அடிமைத்தனத்தின் ஆவி, பயம் என்பது எகிப்தின் ஆவி, பயம் என்பது சாத்தானால் வருகிற ஒன்று. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவி கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி தந்திருக்கிறார். அப்பா பிதா என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுனிவரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். இந்த ஒரு தாளத்தை வாங்கணும் என்ன இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. அந்த பயம் அவன் செயல்படக்கூடாது. நீங்க உங்களுக்கு இருக்கிற தேவையில்லாத பயம் உங்களை செயல்பட விடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்குள்ள தாழ்வு இருக்கணும், தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நீங்க அனைவருக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களை செயல்பட விடாது.
நான் ஒண்ணுக்கு உதவ மாட்டேன், நான் பிரயோஜனமற்றவன். 60 வயது உள்ளவர் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு புறப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு இருக்கிற தாளங்களை வெளிப்படுத்தின பொழுது இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர் போற்றப்படுகிறாரே. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். ஆண்டவர் உனக்குள்ள தைரியம் உள்ள ஆவி தந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளும். நீ செயல்படுகிற தேவ பிள்ளையா மாறும். 4வது அந்த வாசித்தீங்கன்னா, எஜமான குறை பேசுகிறவன். இந்த தாளத்தை புரிஞ்சிருக்கிறவன் யாரு? அவருடைய மென்டாலிட்டி என்ன? முதலாவது சொன்ன அறிவில்லாதவன், 2வது எவரையும் நம்பாதவன், 3வது பயம் உள்ளவன், 4வது அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுங்களா? எஜமான குறை பேசுகிறாள். இந்த குறை பேசுகிறவன் பிசாசின் சுபாவம் உள்ளவன். இந்த குறை பேசுகிறவன் யாரு? பிசாசின் சுபாவம் உள்ளவன். பிசாசுக்கு 2 காரியம். ஒண்ணு குற்றம் கண்டுபிடிப்பான், இன்னொன்னு குறை பேசுவான். சபையில 3 வண்ணம் வீட்டுல உட்காந்து வாசிக்குங்க. 3:1 வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கிறோம். குற்றம் கண்டுபிடிக்கிறவன், குறை பேசுகிறவன். இந்த ஒரு தாளத்தை வாங்கினவனும் அவன் வாழ்க்கையில் அப்படித்தான் பார்க்கிற பாருங்க. கர்மியான கட்டுரை பிள்ளை தன்னுடைய எஜமானை குறித்து அவன் என்ன குறை சொல்றான்? அவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். நம்ம ஆண்டவர் அவ்வளவு முட்டாளா? நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு கடினம் உள்ள தெய்வமா? வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர், அவர் அன்புள்ள தேவன். அவன் இவன் என்ன சொல்றாங்க? அவர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் சொல்றான். நீங்க அப்படிதான் வீடுகளில் நடக்குது. அப்பா அம்மாவை குறித்ததான அந்த எண்ணம் பாருங்க எப்படி இருக்கு. எங்க அப்பா மோசம், ஐயோ மோசம். நல்ல சுபாவம் நமக்குள்ள வரணும். இவனுக்குள்ள சுபாவம் பாருங்க. ஆண்டவர் ஒரு நாள் நான் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். நம்முடைய ஆண்டவர் அறுப்புக்குரிய காரியங்களை எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன். ஒரு நாளுக்குள்ள அவர் விதைக்காத இடத்துல அருங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. இவருடைய சுபாவம். களம் என்பது நெல்லை அறுத்து கொண்டு போடுகிற இடம். அது எப்படி வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, அதை நல்லா மொழிகி நல்லா குச்சி வச்சு அடிச்சு அதை நல்லா திரிச்சு போட்டு அப்படியே பல நம்ம எப்படி சுமந்து தர காரை போடுறோம், அது போல இருக்கும் களம். ஏன்னா சும்மா போட்டு போட்டுனா அந்த நெல் எல்லாம் சேர்த்துக்குள்ள போயிடும். ஆனா ஆண்டவர் அப்படி செய்கிறத அல்ல. அதான் வேற சொல்லுது, கோதுமைய களஞ்சியத்துல சேர்க்கிற தேவனவர். நல்ல கோதுமைய களஞ்சியத்துல சேர்க்கிறவர். இன்னும் சொல் கடினமுள்ள மனுஷன் சொல்றாயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ள தேவனவர். அப்ப முதலாவது சொல்ல அறிவு இல்லை, 2வது அமைப்புல என்ன இல்ல, எவரையும் நம்பாம, 3வது பயம், 4வது அமைப்புல என்ன, எஜமானை குறித்து குறை சொல்லுகிறவன், 5வது அவன் பொல்லாதவன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப ஆண்டவர் சொல்றாங்க. இப்ப இவ்வளவு நேரம் ஆண்டவரை குறித்த காரியத்தை பார்த்தோம், இப்ப அவனை குறித்த பார்த்தோம். ஆண்டவர் அவன் ஆண்டவர் மேல அவன் சின்ன மென்டாலிட்டி. இப்ப அவனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்ற? அவன் பொல்லாதவன். யார் பொல்லாதவன் இந்த உலகத்துல? உனக்கு தந்திருக்கிற தாளந்த திறமையை பயன்படுத்தாதவன் பொல்லாதவன். இந்த பொல்லாதவன் யாரு? நல்லவனோட ஐக்கியம் பொல்லாதவன். இந்த பொல்லாதவன் யாருங்க? நல்லவனோட ஐக்கியமே கொள்ள மாட்டான். அன்னைக்கு சபைக்கு வருகிற தேவ ஐக்கியம் யாருக்கு? குடியாரனோடும் விபச்சாரனோடும் போதை வஸ்து பயன்படுத்துகிறவனோடும் திருடனோடும் உன் ஐக்கியம் இருந்தா உன் தாளத்து செயல்படாது. உன் ஐக்கியம் நல்லவனோட இருக்கணும். அதான் ஞானஸ்தானம் எடுத்தோன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய். அவன் ஞானஸ்தானம் எடுத்தவரை நல்லவனோட ஐக்கியம் இருக்கணும். மற்றவங்களோட பேசணும்னு சொல்லல, ஹாய் பாயோட நின்றுக்கணும். நல்ல ஜெபிக்கிறவனோட ஐக்கியம் கொள்ளணும். நல்லவனோட சேர்த்தா நல்ல சுபாவம் கிடைக்கும். வாலிபரே, உன் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பெருகிறோட சேர்ந்தவன் பெருக்கம் வரணும். ஐயா, உயர்ந்தவனையே நோக்கி பாருங்க, நம்மளை விட கீழே விழுந்து போகணும்னு நோக்கி பார்க்காதீங்க. தயவுசெய்து உங்க வாழ்க்கையில் எப்பவும் யாரை நோக்கி பார்க்கணும்? உயர்ந்தவனை நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு ஜெபத்துல வளம் நிற்கிறவனை நோக்கி பாரு, ஜெபிக்காத நோக்கி பார்க்க, சபைக்கு வராத நோக்கி பார்க்க, சபைக்கு வருகிறவனை பாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவனை பாரு, ஆசீர்வதிக்கப்படாதவனை பார்க்க. அப்ப நல்லவனோட சேர்ந்தா நல்ல சுபாவம் வரும். பெருங்களோட சேர்ந்தா பெருக்கம் வரும். பயன்படுவோம் சேர்ந்தா நாமும் பயன்படுவோம். அது அவன் என்ன செய்யணும் பாஸ்டர் கேட்காத, நீ செய்ய வேலை, நீ செய்ய வேலை. உன்னை பார்த்து 4 பேர் கற்றுக்கொள்வான். சோம்பேறிகளை சேர்ந்தா சோம்பேறியா தான்.
அதான் சீன பழமொழி, tell your friends and I will tell you how will be your future. உன் நண்பனை சொல்லு, உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நான் உனக்கு சொல்றேன். சீன பழமொழி. உன் நண்பனை சொல்லு. டேவிட் பார்த்துக்கலாம், உன் ஃப்ரெண்டை சொல்றா. உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? உன் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிட்டாலே கண்டுபிடிச்சு. உன் ஃப்ரெண்டு யார் கண்டுபிடிச்சு ஈஸியா. நீங்க ஆண்டவர் சொல்ற உங்களுக்கு தந்திருக்கிற திறமைகள் தாளங்களை பயன்படுத்து. அப்ப நல்லா கொஞ்சம் வளர்கிற நண்பர்கள் நமக்கு அவசியம். நான் சொன்ன இந்த உலகத்துல நண்பர்கள் 1000 பேர் இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளுடைய நண்பர்கள் தான் பரலோக ராஜ்யம் வரைக்கும் வருவாங்க. அப்ப நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கணும்? யாரோட சேர்ந்து சுத்தணும்? ஜெபத்துக்கு வராத ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. ஜெபத்துக்கு வரவங்களோட சேரணும். எங்க போற? நான் சர்ச்சைக்கு போறேன். போலாம். நீ எங்க போற? நான் வரேனாடா, அதனால அவ்வளோ போறேன். வளர மாட்டேன். வளரணும். அந்த மென்டாலிட்டி தான். ஆராதனையை வாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது அவன் சோம்பலானவன். ஆண்டவர் சொல்ல முதலாவது பொல்லாதவன், இரண்டாவது யாரவன்? சோம்பலானவன். சோம்பலான இன்னைக்கு நிறைய பேர் தாளம் இருக்கு, ஆனா நிறைய சோம்பேறி இருக்கிறான். ஆவிக்குரிய ரீதியில அவன் வளர்றதுக்கு பிரயாசம் இருக்கு. அதிகாரிகளுக்கு ஜெபிக்கிறது கிடையாது, அதுக்காக பிரயாசப்படுறது கிடையாது. நல்ல திறமைகள் இருக்கும். தூங்கிட்டு இருப்பான், தூங்கிட்டே இருப்பான். காலையில் ஜெபத்துக்கு வாழனா வரமாட்டான். கேட்டா சொல்லுவோம், அந்த நைட்டு ரொம்ப நேரம் என்ன பண்ண பக்தி விளையாண்ட. நீ பக்தி விளையாடுறதுக்கும் ஆண்டவருடைய காரியத்துக்கும் காலையில் எழுப்பி தேவ சமூகத்துக்கு வரணும். என்ன வேலை செஞ்சாலும் ஆண்டு சமூகத்துக்கு வரணும். கொஞ்சம் பிரயாசப்படணும். வேதம் சொல்லுது, ஆவிக்கு வெளியில பிரயாசப்படுகிறவன் தான் முன்னேறி வர முடியும். வேதத்தில் அசதியாயிருக்கும் தன் வேலையில் அசதியாயிருக்கிறவன் அழிவதற்கு சகோதரன், அவன் சபிக்கப்பட்டவன். வேலையில சோம்பேறியா இருக்கிறவன் அறுப்புல பிச்சை கதான் கிடைக்காம, பிச்சை கதான் கிடைக்காம. வேதம் சொல்லு, நீதிமொழிகள் வாசிக்க அவன் விரும்பினா கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெருக விதைக்கிறவன் பெருக விதைப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான். பிரேச சொல்றான், வருகை எதிர்பார்ப்பு. இந்த ஒரு தாளத்தை வாங்கினவனுக்குள்ள என்ன அவர் புரிஞ்சு போயிட்டார், அவர் திரும்பி நீ வரமாட்டாரு. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளை சொன்ன இயேசு வருகிறார். உனக்கு தாளங்கள் தந்தவர், திறமையை தந்தவர், பணத்தை தந்தவர், நிலத்தை தந்தவர், வீட்டை தந்தவர், உனக்கு நல்ல எபிலிட்டி தந்தவர் வருகிறார். கணக்கு ஒப்புக்கணும். அவருடைய என்ன அவர் எங்கேயா வந்தாரு, அவர் வரமாட்டாரியா? அந்த என்ன இருந்துச்சு பார்த்தீங்களா? அதனால இப்படிப்பட்டவனுடைய நிலைமை என்ன பிரைஸ்ல சொல்லப்படுது, அழுகையும் சொன்ன பிரயோஜனமற்ற காரணம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால நீங்க பிரயோஜனம் மற்றவங்களா இருக்கலாம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறணும். இன்னைக்கு ஆண்டவர் அதை விரும்புகிறார். இந்த ஒரு தாளத்தை வாங்கினவனை கூட தவறான மனநிலைமையிலே வாழ்கிற தேவ பிள்ளைகளை அல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், இந்த இவனை கட்டி கொண்டு போய் அழுகையின் பஸ்கடிக்குரிய இடத்துல போடுங்க. இப்படிப்பட்ட இடத்துல நாம் நிற்கிறவங்க. நீங்க ஆண்டவர் சொல்லணும், நல்லது உத்தம உண்மையான ஊழியக்காரனை சந்தோஷித்துள்ளவா, கொஞ்சத்தை உண்மையாக ஆசை. இந்த 11ஆம் மாதத்தில் 3ஆம் வாரத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுவரை நீ பயன்படல, நான் இந்த நாள்ல இருந்து உன் ஆண்டோட கருத்தை ஒப்பு கொடுக்க போகிறேன். எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழகாய் நிற்கும் யாரிவர்கள், திரளாய் நிற்கும் யாரிவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு தந்திருக்கிறவர்கள் நீ பயன்படுத்துகிற தேவ பிள்ளையாக இருக்கணும். ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோ, சீரானதோ பெரியானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ, அழகாய் நிற்கும் யாரிவர்கள், சீரனாய் நிற்கும் யாரிவர்கள், சீரனை வராமே சோதிப்போ தடத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள், சீரனை வராமே சோதிப்போ தடத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள்.
கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறவர்கள் உமக்காய் பயன்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளைகளா இன்றைக்கு என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா, என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் 2 கரங்களை உயர்த்தி வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தருடைய அழுகையும் பற்கடிப்பும் இருளுள்ள இடத்திற்கு உன்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஓ, அவருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்து உனக்குள்ள மேன்மையை கொடுக்கதான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் உன்னை ஒப்பு கொடுப்பாயா? தகப்பனே, தாயே, உண்மையான வாலிப சகோதரே, சகோதரியே, இந்த நாள் கர்த்தர் வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒரு மேன்மையான நாள். இந்த நாளை நீ பயன்படுத்திக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள மனநிலை சரியான காரியத்துக்கு நேராய் வரட்டும். அவரை குறித்த ஒரு தெளிவான அறிவு உனக்குள்ளே உண்டாகட்டும், உனக்குள்ளே உண்டாகட்டும். ஓ ராபா சந்தா ராபா காபா ராபா தியா ரிகானமோ சிக்காலா ராபா. எல்லா வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தந்திருக்கிற நல்ல நாளுக்கான நேரத்துக்காக, கர்த்தர் தந்திருக்கிற நல்ல சூழ்நிலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நிச்சயம் பயன்படுத்துவார். கர்த்தர் நிச்சயம் பயன்படுத்துவார். 5% ஓ ஸ்தோத்திரம் பயன்படுகிற ஒரு பிள்ளையாக நீயும் மாற்றப்பட கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உங்களோடு கர்த்தர் பேசியிருப்பார் என்றால் வலது கரத்தை உயர்த்தி வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு விஷயம் கூட இன்னைக்கு வீட்டில் போய் உட்கார்ந்து மத்திய 25ஆம் அதிகாரம் 14 to 30 வசனம் வரைக்கும் ஒரு முறை கூட வாசித்து உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். தகப்பனே, நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த திருச்சபையில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உமக்கு பயன்படுகிற வாழ்க்கை மாற்றி ஒரு தாளத்தை வாங்கினவனை போல அல்லப்பா, 5ஐயும் 2ஐயும் வாங்கி பெருகி அந்த நிழல் உயர்த்தப்பட்டது போல உங்க பிள்ளைகள் எல்லாரும் உயர்த்தப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த மனநிலைமைகளே உங்களுடைய பிரசனங்கள் இறங்கட்டும். உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த வாரத்தில் உங்க பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் கர்த்தர் கரத்திலிருந்து கொடுத்தார். மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களுக்கு பரலோக பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றைக்கு சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரை நம்ம கூட தங்கி இருப்பதாக. அல்லேலூயா.